வணக்கம் நண்பர்களே, என்னுடைய யூடியூப் சேனல் ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி கோயம்புத்தூர் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றது. இது நாள் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் நான் அப்லோடு செய்யும் பதிவேற்றப்படும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்தடையும். இந்த வீடியோ அக்ரிகல்ச்சரல் கிராஜுவேட்ஸ்க்கும் ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் அண்ட் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா, டிட்பிட்ஸ் ஆஃப் ப்ரீடிங். இது வரைக்கும் 2 பார்ட்டு போட்டுட்டேன். இது 3வது பார்ட்டு, ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இதில் கேள்வி கண்டிப்பாக வரும் என்று எதிர்பார்க்கின்றேன். இது கொஞ்சம் கஷ்டமான டாபிக் தான், அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இதில் நம்ம டெக்னிக்ஸ் ஆஃப் ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷனை பற்றி பார்க்குறோம். டெக்னிக்ஸ் ஆஃப் ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் என்னென்ன டெக்னிக் இருக்குது ஹைபிரிட்ஸில், சீட் ப்ரொடக்ஷன்லையும் என்ன டெக்னிக் இருக்குது, ஹைபிரிட் டெவலப்மெண்ட்டினுடைய இது லாஸ்ட் வீடியோவில் போட்டுட்டேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா, சிங்கிள் லைன் ப்ரீடிங் அப்படின்னா என்ன. அதாவது சிங்கிள் லைன் ப்ரீடிங்னா ஒரே ஒரு பேரண்ட் தான் அதுக்கு இந்த மெத்தடுக்கு பயன்படுத்தப்படும். அதை மல்டிப்ளை பண்ணி ஹைபிரிடா டெவலப் பண்ணலாம், ஒரு பேரண்ட் மட்டும்தான். பை asexual methods like stolen, rhizomes and stem cuttings. இது சிங்கிள் லைன் ப்ரீடிங். ஸோ என்ன, ஒரே ஒரு பேரண்ட் தான் இதில் இன்வால்வ் ஆகும். asexual மெத்தட், அதில் ஸ்டோலன், ரைசோம், ஸ்டெம் கட்டிங்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஹைபிரிட் டெவலப் பண்ணலாம். தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா NB நேப்பியர் பாஜரா ஹைபிரிட் 21. இட் இஸ் a கிராஸ். இது எதோட, நேப்பியர் கிராஸோட பாஜராவை, அதை பேர்ல் மில்லட்டாவை கிராஸ் பண்ணி வர ஹைபிரிட். இதை ஒன்ஸ் ஹைபிரிட் டெவலப் பண்ணிட்டா இதனுடைய ஸ்லிப்ஸ், அதாவது ஸ்டெம் கட்டிங் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. சீடு இதுக்கு செக்ஸுவல் ப்ராபகேஷன் கிடையாது, ஏசெக்சுவல் ப்ராபகேஷன் தான். இதுதான் சிங்கிள் லைன் ப்ரீடிங். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்கும்போது 2 லைன் ப்ரீடிங். இதில் 2 பேரண்ட் லைன்ஸ் ஆர் இன்வால்வ். 2 பேரண்ட் இருக்கும், ஒரு ஃபீமேல் பேரண்ட், மேல் பேரண்ட். அது முக்கியமாக நம்ம இதில் மெத்தட் என்னன்னா, ஹேண்ட் எமாஸ்குலேஷன் அப்படின்னா என்ன, இட் ரெஃபர்ஸ் டு ரிமூவல் ஆஃப் மேல் reproductive part, that is androsium, from the female parent. இதிலிருந்து ஃபீமேல் பேரண்ட், அதாவது சீடு பேரண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணோம். ஹேண்ட் எமாஸ்குலேஷன். அது பூ மொட்டு இருக்கும், நாளைக்கு விரிகிற மாதிரி இருக்கும். அது பின்னாண்டு நான் ஒரு டயக்ராமேட்டிக்காக சொல்கிறேன். அதை நீங்கள் பெட்டலையும் அதனுடைய போலன் டியூபையும், போலன் ஸ்டேமன் அண்ட் போலன் ஆந்தரையும் ரிமூவ் பண்ணணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹேண்ட் எமாஸ்குலேஷன் அண்ட் ஹேண்ட் பாலினேஷன். எமாஸ்குலேஷன் கையில் தான் பண்ணுறோம், பாலினேஷன் என்ன பண்ணுறோம்னா, மேல் பேரண்ட்லேருந்து மேல் ஃப்ளவரை எடுத்துகிட்டு அதனுடைய போலனை நம்ம ஒவ்வொரு பூவாக, எமாஸ்குலேட்டட் பூவுக்கு நம்ம டஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். இந்த எமாஸ்குலேஷன் அண்ட் டஸ்டிங்கில் என்னன்னா, மோஸ்ட்லி நம்ம காட்டனுக்கும் டொமேட்டோ அண்டு பிரிஞ்சாலுக்கு யூஸ் பண்ணுறோம். காட்டனுக்கு நம்ம எப்படின்னா, நம்ம 8:2ங்கிற ரேஷியோவில், அதாவது தட் இஸ் கால்ட் பிளாக் சிஸ்டம். ஒரு 100 சென்ட் இருக்குன்னு வச்சுங்க, அதில் 80 சென்ட் ஃபீமேல் போட்டிருப்பாங்க, 20 சென்ட் மேல் போட்டிருப்பாங்க. அந்த மேல் இருக்கிற பூ தான் எடுத்துட்டு
ஃபீமேல் எமாஸ்குலேட்டட் ஃப்ளவரில் டஸ்ட் பண்ணணும். இந்த எமாஸ்குலேஷன் மோஸ்ட்லி காட்டனில் எப்போ பண்ணுவாங்கன்னா ஈவினிங் ஹவர்ஸ் பண்ணுவாங்க. நாளைக்கு பூ பூக்கிறதா இருக்கிற மொட்டுகளாக பார்த்து எடுத்து ஈவினிங் எமாஸ்குலேட் பண்ணி அதுக்கு வந்து என்ன போட்டுருவாங்க, ஒயிட் கவர் போட்டு வச்சிருவாங்க. அடுத்த நாள் வந்து எமாஸ்குலேட் பண்ணிட்டு, ஐ மீன் தி பாலினேஷன், ஹேண்ட் பாலினேஷன் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, மேலே வந்து ஒரு ரெட் பேப்பரோ அல்லது ப்ரௌன் பேப்பரோ போட்டு கவர் பண்ணிருக்காங்க. பட்டர் பேப்பர் போடுவாங்க. மோஸ்ட்லி ரெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நான் டயக்ராமேட்டிக்கலி ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து இந்த ஃபீமேல் பட்டை எப்படி செலெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு விரிய போகிற பூ தான் இதுதான் ஃபீமேல் பட். ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எமாஸ்குலேஷன் பண்ணுறோம். எந்த மெத்தட் யூஸ் பண்ணி? டோக்ஸ் மெத்தட், அதாவது தம்ப் நெயில் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டில் அந்த பூவை வந்து பிடிச்சிக்கணும். ரைட் ஹேண்டில் தம்பை யூஸ் பண்ணி அந்த பெட்டலையும், அதே மாதிரி ஆந்தர் டியூப் இருக்கும், ஸ்டைலு அண்டு ஸ்டேமன், ஐ மீன் அது ஸ்டேமன் அண்டு ஆந்தர் இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணி போட்டுருணும். இதுதான் வந்து அந்த ஆண்ட்ரோசியம்ங்கிற பார்ட்டை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ். இது வந்து எமாஸ்குலேட்டட் ஃப்ளவர். இதை நாளைக்கு காலையில் என்ன பண்ணோம்னா ஒரு 8 மணிலேருந்து 11-12 மணிக்குள்ள, அப்போ தான் வந்து போலன் வயபிலிட்டி ரொம்ப ஹை பீரியடில் இருக்கும். இந்த ஃபீமேல் ஃப்ளவர், இந்த ஃபீமேல் பூவை கொண்டாந்து இந்த எமாஸ்குலேட்டட் ஃப்ளவனுடைய ஸ்டிக்மா மேலே உங்களுக்கு ரொம்ப தட்டிட்டு போகணும். இதுதான் வந்து பாலினேஷன், ஹேண்ட் பாலினேஷன். அப்புறம் பண்ண பிறவை கவர் பண்ணணும். இது ஸ்ட்ரா டியூப்ல, இந்த டோக்குங்கிறவர் ஸ்ட்ரா டியூப் தான் சொல்லியிருக்காரு, இதுதான் ஸ்ட்ரா டியூப். இதை வச்சு கவர் பண்ணணும். நாம் என்ன பண்ணுறோம்னா பட்டர் பேப்பர், ஒயிட் பேப்பரும், அடுத்து வந்து ரெட் பேப்பரும் யூஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் ஹேண்ட் எமாஸ்குலேஷன் பண்ணிட்டு நேச்சுரல் பாலினேஷன் பண்ணுவோம். அது எந்தெந்த கிராப்னா ரைஸ், மெய்ஸ், சொர்க்கம், பாஜ்ரா and sunflower. So hand emasculation and natural pollination is followed in rice, maize, sorghum, bajra and sunflower. இந்த எமாஸ்குலேஷன்லயே நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். சக்ஷன் மெத்தட். சக்ஷன் மெத்தட்னா ரிமூவல் ஆஃப் ஆந்தர் யூசிங் rubber, thin rubber or glass tube attached to the suction hose. இதுதான் வந்து suction method. Hot water emasculation. இது என்ன பண்ணும்னா, it is given before anther dehiscence and prior to opening of flowers. இதுக்கு சொர்க்கத்துக்கு 42லேருந்து 48 டிகிரி செல்சியஸ் ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் அதை எமாஸ்குலேட் பண்ணணும். அதே ரைஸுக்கு 40லேருந்து 44 டிகிரி செல்சியஸ்க்கு எமாஸ்குலேட் பண்ணணும். அடுத்தது ஆல்கஹால் ட்ரீட்மெண்ட். அதாவது என்ன பண்ணோம்னா இதில் இம்மர்சிங் ஃப்ளவர்ஸ் இன் ஆல்கஹால் ஃபாலோடு பை ரின்சிங் வித் கோல்டு வாட்டர். ஆல்கஹாலில் வந்து இம்மர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கோல்டு வாட்டரில் வந்து வாஷ் பண்ணணும். அதுக்கு அடுத்த மெத்தட் வந்து கோல்டு வாட்டர் ட்ரீட்மெண்ட். இது பண்ணும்போது என்னன்னா, இட் கில்ஸ் த போலன் வித்தவுட் டேமேஜிங் தி கைனோசியம். கைனோசியம்னா ஃபீமேல் பார்ட். எக்ஸாம்பிள் வந்து ரைஸ் 0 to 6 டிகிரி செல்சியஸில் நீங்கள் கோல்டு வாட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஜெனட்டிக் எமாஸ்குலேஷன். இது என்னன்னா, we are compulsorily eliminating the necessity of emasculation. இதுதான் different methods of emasculation. Hand emasculation பார்த்தோம். அது இல்லாமல் இந்த emasculation, hand emasculation பார்த்தோம். Suction, hot water, alcohol treatment, cold treatment and genetic emasculation. So அடுத்தது வந்து detasseling method. Detasselingனா இது மெய்ஸில் மட்டும்தான் இந்த டீடாசலிங் பண்ணும். டேசலுங்கிறது மேல் பார்ட், மேல் இன்ஃப்ளோரசன்ஸ் டாப்ல இருக்கும். அது எந்த பேரண்ட்ல பண்ணோம்னா ஃபீமேல் பேரண்ட்ல. இது வந்து மொனீசியஸ் அண்ட் புரோட்டாண்ட்ரி. மொனீசியஸ்னா மேலும் ஃபீமேலும் ஒரே பிளான்ட் இருக்கும், தட் இஸ் கால்டு மொனீசியஸ். புரோட்டாண்ட்ரினா ஆந்தர் வந்து மெச்சூர்ஸ் earlier than கைனோசியம் or the style or stigma or oviole. ஓகே, இதுதான் டீடாசலிங். அது எப்படி பண்றோம்னா, இதுதான் ஒரு மெய்ஸ் பிளான்ட். இது ஃபீமேல் பேரண்ட், இது மேல் பேரண்ட். இதுல என்ன பண்ணோம்னா, இது ஃபீமேல் பேரண்ட். இதை வந்து என்ன பண்றோம்னா, எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட்ல
அந்த டேசலுக்கு கீழே அந்த ஸ்டெம்மை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். அதுக்கு மேலே பூட் லீஃப் இருக்கும். இந்த டேசலை ரைட் ஹேண்ட் வச்சு அப்படி மேலே ஒரே ஸ்ட்ரோக்கில் லிஃப்ட் பண்ணி போட்டுடணும். இதுதான் டீடேசல்டு பிளான்ட், டீடேசல்டு மெய்ஸ் பிளான்ட். இதுதான் டேசல். இதை டேசல் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துலையே போடக்கூடாது, ஃபீல்ட்லேயே போடக்கூடாது. ஏன்னா அது ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் பிளான்ட். அதுலேருந்து ஒரு 400 மீட்டருக்கு தொலைவில் கொண்டு போய் போட்டுடணும். அதான் அந்த ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதுக்கு அந்த பக்கம் போட்டு அல்லது டெஸ்ட்ராய் பண்ணலாம், அது ஃபயர் பண்ணிடலாம், அல்லது நிலத்துல தோண்டி புதைச்சிடலாம். ஸோ அடுத்த மெத்தட் என்னன்னா ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி மெத்தட். It is practiced in Red Gram. Genetic male sterility. இதுல fertility is controlled by dominant gene, that is capital MS and capital MS. And sterility is controlled by recessive gene, small ms and small ms. இதுதான் genetic male sterility function principle. இதுல என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா 100% மேல் ஸ்டெரிலிட்டி கிடைக்காது, cannot be maintained. ஸோ என்ன பண்ணோம்னா ரெட் கிராம்ல ஃபீமேல் பேரண்ட்டை அந்த ஃப்ளாரிங் சமயத்துல நல்ல பிளம்பி போலன், கிரீம் கலர்டு ஃப்ளவர்ஸ் இருக்கும், அதில் பிளம்பி போலன் பிளான்ட்ஸ் இருக்கும் அந்த ஃப்ளவரிங் பீரியட்ல. அது it is a fertile parent. அந்த fertile plant கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணணும். அப்ப எவ்வளவு 50% மேல் ஸ்டெரிலிட்டி இருக்கும், 50% மேல் fertile plant இருக்கும். ஸோ இதுதான் ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் இன் genetic male sterility. இது mostly this type of method is practiced in the production of red gram hybrid. ஸோ அடுத்தது இது எப்படி டயக்ராமேட்டிக்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன்னா சீட் பேரண்ட் இது ஸ்மால் எம்எஸ் அண்ட் ஸ்மால் எம்எஸ், இது போலன் பேரண்ட், இது கேபிட்டல் எம் ஸ்மால் எஸ், கேபிட்டல் எம் ஸ்மால் எம்எஸ். இது ஃபெர்டைல், இது ஸ்டெரைல். இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி வரும்போது ஃபெர்டைல் ஹைபிரிட் வரும். அப்போ என்னன்னது, திஸ் இஸ் ஹோமோசைகஸ், இதுவும் ஹோமோசைகஸ், இது ஹெட்ரோசைகஸ். Capital MS, S and capital small ms. So this is a heterozygous F1 generation. So அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா chemical hybridizing agent. அதுக்கு அதர் பேர் gametosides or chemical pollen suppressant. என்னென்ன gametosides நம்ம practically யூஸ் பண்றோம்னா malic hydroside யூஸ் பண்றோம், எத்ரல் அடுத்தது எத்ரல் யூஸ் பண்றோம், அது சோடியம் மீத்தைல் ஆர்சனேட், ஜிங்க் மீத்தைல் ஆர்சனேட், ZMA. இதெல்லாம் it induces physiological male sterility, ஸோ இந்த gametosides யூஸ் பண்ணியும் you can create the male sterility. So this can be sprayed to the female parent. அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது this method is most common in rice, பேடியில் நம்ம ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்றோம். environmental sensitive genic male sterility, in short it is called as EGMS. It is the production of male sterility in different environmental condition. இந்த environmental sensitive genic male sterility நம்ம tropical countries like India இங்க தான் நம்ம practice பண்ண முடியும். temperate countriesல இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டெம்பரேச்சர், பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு ஸ்டெரைலா மாறும், இன்னொரு அதே பிளான்ட் இன்னொரு டெம்பரேச்சருக்கு எக்ஸ்போஸ் பண்ணும்போது அது ஃபெர்டிலைஸ் ஆகும். அது எப்படிங்கிறத நான் பின்னாண்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க வேண்டியது டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் ஜீனிக் மேல் ஸ்டெரிலிட்டி, இன் ஷார்ட் TGMS ன்னு சொல்லுவாங்க. இதுல இந்த ஃபீமேல் பேரண்ட்ல ஃபெர்டிலிட்டி எப்ப வரும்னா டே டெம்பரேச்சர் 32 டிகிரிக்கு மேல இருக்கும் போதும், நைட் டெம்பரேச்சர்
24 டிகிரிக்கு அதிகமாக இருக்கும் பொழுதும் ஃபெர்டிலிட்டி உண்டாகும். இன்னொரு தடவை சொல்றேங்க, டே டெம்பரேச்சர் 32 டிகிரிக்கு அதிகமாகவும் நைட் டெம்பரேச்சர் 24 டிகிரிக்கு அதிகமாகவும் இருக்கும் பொழுது அந்த ஃபீமேல் பேரண்ட் இட் ஷோஸ் ஃபெர்டைல் நேச்சர். இதுதான் டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் ஜீனிக் மேல் ஸ்டெரிலிட்டி. அதே இதுலயே ஸ்டெரிலிட்டி எப்ப இன்டியூஸ் ஆகுதுன்னா when temperature falls below 24 degrees Celsius 24 டிகிரிக்கு கீழே வரும்போது என்ன டெம்பரேச்சர்? டே டெம்பரேச்சர். அதே நைட் டெம்பரேச்சர் 18 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபீமேல் பேரண்ட்ல sterile nature will be induced. This is the main concept. அதிகமா இருக்கும்போது என்ன ஆகுது? ஃபெர்டிலிட்டி ஆகுது. டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்போது. அதே நைட் டெம்பரேச்சரும் டே டெம்பரேச்சரும் குறையும் போது அதே பிளான்ட் ஸ்டெரைல் கண்டிஷனை mostly it induces. So இது TGMS. இதே இன்னொரு டைப் influenced by light. அதாவது photossensitive genic male sterility, ஷார்ட்டா PGMS ன்னு சொல்லுவாங்க. இதுல ஸ்டெரைல் பிளான்ட்ஸ் எப்ப ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா டே லென்த் எக்ஸீட்ஸ் 14 hours. 14 ஹவர்ஸ்க்கு மேல டே லென்த் இருந்ததுன்னா அது ஸ்டெரைல் பிளான்ட்டை ஃபீமேல் பேரண்ட்ல உண்டாக்கும். ஃபெர்டிலிட்டி நேச்சர் எப்போ உண்டாகும்னா அந்த பிஜிஎம்எஸ்ல டே லென்த் less than 13 hours. அதுக்கு கீழே 13 hours கீழே the plant automatically produce fertile plant. So அடுத்தது photothermosensitivity. இதுல it is a interaction between temperature and photo period that induces genic male sterility. So இதுதான் நாம இதுவரைக்கும் பார்த்தது 2 line breedingல என்னென்ன டைப்னு பார்த்துட்டோம். அடுத்து நாம பார்க்க போறது 3 line breeding. 3 line breeding involves 3 parents. இதுல 3 டைப் இருக்குது. அது cytoplasmic male sterility. The sterility of the pollen is exclusively controlled by the cytoplasm. இதுதான் cytoplasm. So இது sterile in condition. இது male sterility. Fertile, male fertile இந்த sterile germplasm, sterile cytoplasm it is a fertile in nature. So it is not influenced by the cytoplasm. So sterility is influenced by the sterile cytoplasm. இது ரெண்டையும் cross பண்ணி வரும்போது hybrid வரும். இதுதான் diagrammatic representation of cytoplasmic male sterility. இதுல main advantage when compared to genetic male sterility அங்க 50% fertile கிடைக்கும், 50% sterile கிடைக்கும். Here in CGMS we can achieve 100% male sterility. இது ரொம்ப முக்கியமான பார்ட்டுங்க, ஆஸ்பெக்ட் பார்த்துக்குங்க. அடுத்து இதுல 3 types of line யூஸ் பண்றோம். ஒன்னு A line. It is a sterile line. It is used as female parent. B line. This is a fertile line and it is called as maintainer line. A maintainer line நம்ம இங்க சொல்றோம்னா இந்த A லைனும் B லைனும் isogenic lines. Morphologically the characters are one and the same except pollen fertility. A line sterile இருக்கும், female B line fertile இருக்கும். இது ரெண்டும் isogenic line. So இது ஒரு லைன், இது ஒரு லைன், ரெண்டு லைன் ஆச்சுங்களா? இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி வரும்போது தான் உங்களுக்கு A லைன் கிடைக்கும். That is also a sterile line. இதோட இன்னொரு லைன் நாம கிராஸ் பண்ணாதான் அந்த லைனுக்கு பேரு R line. That restore line. That restore the fertility of the A line. That is a female parent. அதனாலதான் R line restorer line இருக்கும். This is also a fertile line. The diagrammatically different stages இதில் நம்ம explain பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம breeder seed இருக்கும்போது 3 லைன் நம்ம இதில் ப்ரொடியூஸ் பண்றோம். என்ன A line,
B line and R line. இந்த ஏயும் பியும் கிராஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஏ லைன் கிடைக்கும். இது வந்து ஸ்டெரைல் லைன். ஓகே, இது வந்து ஸ்டெரைல் லைன். ரைட், இது வந்து இதுவும் ஸ்டெரைல் லைன், இது ஃபெர்டைல் லைன். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜ் முக்கியம். அப்போ அதே சமயத்தில் பிரீடட் சீடு இந்த ஏ லைனை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஏ லைன் இஸ் எ ஃபெர்டைல் லைன். அதை செல்ஃபிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா பி லைன் கிடைக்குது. இதுவும் வந்து பிரீடட் ஸ்டேஜில் பண்ணணும். ஆர் லைன், ரெஸ்டோரர் லைன், இதையும் செல்ஃபிங் பண்ணி ஆர் லைனை ப்ரொடியூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து ஃபியூச்சர் ஹைபிரிடைசேஷனுக்கு நமக்கு வந்து பி லைனும் ஆர் லைனும் ஆல்வேஸ் அவைலபிள். இது எல்லாம் வந்து பிரீடட் ஸ்டேஜ். இந்த பிரீடட் ஸ்டேஜ் அப்படியே வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்லையும் ரிப்பீட் ஆகுது. ஏயும் பியும் இது வந்து பிரீடட் ஸ்டேஜ் ஸ்மால் குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதில் விட நிறைய குவான்டிட்டி எவ்வளோ சர்டிஃபைடு சீட் ப்ரொடக்ஷன் எவ்வளோ ஏரியாவில் நம்ம வந்து ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஒரு டிமாண்டு ஃபோர்காஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து பிரீடர் ஸ்டேஜை வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்க்கு ஒரு லார்ஜ் ஸ்கேலில் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் ஏ இன்ட்டு பியை கிராஸ் பண்ணி ஏ லைனை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பிஏ வந்து செல்ஃபிங் பண்ணி பி லைன் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஆர் செல்ஃபிங் பண்ணி ஆர் லைன் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் மெயின்டைனிங் தி பேரண்ட்ஸ். இதுதான் வந்து ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன். ஸோ ஏ வந்து இட்ஸ் எ ஸ்டெரைல் பேரண்ட் ஃபீமேல் லைன். திஸ் இஸ் எ ஆர் இஸ் எ ரெஸ்டோரர் லைன் அண்ட் திஸ் இஸ் எ மேல் லைன். இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி வர்றது தான் F1 ஹைபிரிட். திஸ் being done at certified stage. So இப்போ வந்து genetic male sterility பார்த்தோம், cytoplasmic male sterility பார்த்தோம். மூணாவது sterility system cytoplasmic genetic male sterility, in short it is CGMS. And here the sterility is controlled by interaction between cytoplasm and genes. Okay, இதை வந்து நம்ம டயக்ராமேட்டிக்கலி நம்ம எப்படி ஒரு இதை வந்து ஹைபிரிடை வந்து டெவலப் பண்ணுறங்கிறது நான் முன்னாடி சொன்ன ஸ்டேஜே மாதிரி தான். இது வந்து ரெஸ்டோரர் லைன், மேல் லைன் செல்ஃபிங் பண்ணிட்டு வந்து ஆர் லைன் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இது பிரீடர் சீட் ஸ்டேஜ். ஓகே, இது ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ், இது வந்து சர்டிஃபைட் ஸ்டேஜ். ஓகே, அதே மாதிரி மேல் ஸ்டெரைல் லைன், இந்த ஸ்டெரைல் லைனான மெயின்டெனர் லைனோட நாம் வந்து கிராஸ் பண்ணி ஏ லைன் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எது? ஸ்டெரைல் லைன். அதே ஏ லைனை நீங்கள் அப்படியே செல்ஃபிங் பண்ணிட்டு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க, மல்டிப்ளை பண்ணிட்டு வரீங்க. அப்புறம் இந்த ஹைபிரிட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஆர் லைனையும் ஸ்டெரைல் லைனையும் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹைபிரிட் கிடைக்குது. ஓகேவா? இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் hybrid seed production in 3-line system. ஒன்று வந்து breeder stage, foundation stage and certified stage. This is a diagrammatic representation. இப்போ நாம் வந்து in short இது வரைக்கும் பார்த்தோம் எப்படி ஒரு ஹைபிரிட் நம்ம வந்து டெவலப் பண்ணுறங்கிறத ஒரு ஃப்ளோ சார்ட் மூலிமா சொல்லியிருக்கிறேன். சிங்கிள் லைன் ப்ரீடிங், அதில் வந்து நேப்பியர் அண்ட் பாஜரா கிராஸ் வந்து கிராஸ் பண்ணும்போது NB21 கிடைக்குது. பை ஏசெக்சுவல் ப்ரொடக்ஷன் ஸ்டெம் கட்டிங்ஸ் மூலிமா ஃபர்தராக மெயின்டைன் பண்ணுறோம். அடுத்து 2-line breeding. 2-line breedingல மேனுவல் மெத்தட் பார்த்தோம். ஹேண்ட் எமாஸ்குலேஷன் அண்ட் பாலினேஷன். இதில் காட்டனில் டீடாஸ்லிங் இதில் பார்த்தோம், மெய்ஸில். அது ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலி யூஸ் பண்ணி தட்ஸ் அ ஃபீமேல் பேரண்ட். அதில் 50% ஸ்டெரைல் அண்ட் 50% ஃபர்டைல். ஸோ அதில் வந்து நம்ம ஃபீமேல் ஃபெர்டைல் பேரண்ட்டை ரிமூவ் பண்ணணும். இதை வந்து மோஸ்ட்லி காட்டணும், ரெட் கிராமம். அடுத்து கெமெட்டோசைட்ஸ் நம்ம எது யூஸ் பண்ணுறோம்னா MH, ஏத்ரல், SMA அண்ட் ZMA. இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் முதலே சொல்லிட்டேன். அப்புறம் EGMS, என்விரான்மெண்டலி ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி. அது டெம்பரேச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது TGMS, ரைஸ். இதில் ஸ்டெரைல் எப்போ வருதுன்னா more than 32 degrees Celsius during daytime and more than 24 degrees Celsius in the night time. Okay, அப்போ வந்து ஸ்டெரைல் நேச்சர் வருது.
அதே வந்து ஃபெர்டைல் நேச்சர் வரும்போது இந்த ரைஸ்ல வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த பிஜிஎம்எஸ் ரைஸ் எப்படின்னா உங்களுக்கு ஸ்டெரிலிட்டி வந்து எப்போ மோர் தேன் 14 hours டே லென்த் அண்ட் ஃபெர்டைல் வந்து less than 13 hours டே லென்த். இது எல்லாமே ரைஸ்ல தான் நம்ம இது பண்றோம். 3 லைன் ப்ரீடிங் எப்படின்னா அதாவது A into B, இது A வந்து ஸ்டெரைல் லைன், B வந்து மெயின்டைனர் லைன். இதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்றோம் எது ஸ்டெரைல் லைனும் மெயின்டைன் லைனும் வந்தது. அப்புறம் இந்த A into R ஸ்டெரைல் அண்ட் ரெஸ்டோரல் லைன் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து F1 ஹைபிரிட் கிடைச்சிருது. இதுதான் இன் ஷார்ட் the development of hybrid system in cross-pollinated crops or self-pollinated crops in a short like flow chart. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டெப்ஸ் இன் ஹைபிரிட் டெவலப்மெண்ட். என்னென்ன ஸ்டெப்ஸ்ங்கிறது பார்க்குறோம். டெவலப்மெண்ட் ஆஃப் இன்பிரெட், ஸ்பெல்லிங் தப்பு, ஒரு ஈ தான் வரும், இன்பிரெட். அடுத்து எவால்வேஷன் ஆஃப் இன்பிரெட்ஸ். எவால்வேஷன் ஆஃப் இன்பிரெட்ஸ் ஃபார் அந்த கம்பேட்டபிலிட்டிக்கு, அந்த ஜென்ரல் கம்பைனிங் எபிலிட்டிக்கும் ஸ்பெசிஃபிக் கம்பைனிங் எபிலிட்டியும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம். அது கீழே அடுத்து நம்ம கொடுத்துக்கிறோம். அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைபிரிட் சீட். இல்லை இன்பிரெட் லைன் என்னன்னா ஏற்கனவே லாஸ்ட் ப்ரெசன்டேஷன்ல ரெண்டாவது ப்ரெசன்டேஷன் சொல்லிக்கிறேன். இன்பிரெட் லைன் இஸ் நத்திங் பட் தி ஹோமோஜெனஸ் ஜீனோடைப் and it is produced by repeated selfing for 6 to 7 generation. 6 ல இருந்து 7 ஜெனரேஷன் வரைக்கும் ஒரு இன்பிரெட் லைன் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நீங்க ரிப்பீட்டடா செல் பண்ணணும். அந்த செல்ஃபிங் எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும்னா full mating or half sip mating method யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து inbreds are mostly evaluated for GCA, general combining ability, and specific combining ability. And GCA is evaluated by top cross as well as single cross. And SCA is evaluated by single cross or crossing of tester. Tester means that is open pollinated variety. Inbred line and another specific inbreds to get additional genetic value. Sorry friends, ஒரு தப்பு சொல்லிட்டேன். அதாவது இதில் என்னன்னா இந்த full sip mating, full inmating சொல்லிட்டேன். அதாவது எப்படின்னா இந்த inbred lines is homozygous genotype produced by repeated selfing. Full sip mating, இது வந்து sip mating, full sip mating and half sip mating. இது ஒன்று வந்து இந்த ஸ்டெப்ஸ்ல தப்பா சொல்லிட்டேன். Okay, thank you friends for your patience in hearing my presentation. This is most useful topic and you may expect 1 or 2 questions from this topic. நல்லா தரவா படிங்க. All the best. Thank you very much for listening me. And if you not subscribe to my YouTube channel, kindly subscribe.